மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2749 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2749 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். திருத்தணியில் இந்த நிகழ்வு என்பது நடைபெறுகிறது. 50 சுய உதவி குழுக்களுக்கு இந்த உதவி என்பது செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2749 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதற்கட்டமாக 58,000க்கும் அதிகமான மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இதில் இந்த நிதி வழங்கப்படுகிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கிருந்து வரக்கூடிய நேரலை காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பார்த்தசாரதி நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். பார்த்தசாரதி, விவரம் என்ன? அதாவது தமிழகம் சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான சுழல் நிதி 20,000 கோடி அளவிற்கு வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். அதன்படி முதற்கட்டமாக இந்த திருப்பணியில் உள்ள ஜிஆர்டி தனியார் கல்லூரி வளாகத்தில் இன்று தமிழகத்தில் உள்ள 58,463 மகளிர் சுய உதவி குழுவினருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சுய உதவி குழுக்களுக்கு நிதியுதவி வழங்கக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. ஏறக்குறைய 2749 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்க இருக்கிறார். அதற்காக அவர் திருத்தணி சென்றிருக்கக்கூடிய நிலையில் அங்கிருந்து வரக்கூடிய நேரலை காட்சிகளையும் கூடுதல் விவரங்களையும் நமது செய்தியாளர் பார்த்தசாரதி வழங்க கேட்டோம். நன்றி பார்த்தசாரதி, உங்களுடைய தகவல்களுக்கு. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2749 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை தமிழக முதலமைச்சர் வழங்குகிறார். முதற்கட்டமாக பல்வேறு உதவிகள் என்பது செய்யப்படுகிறது. முதற்கட்டமாக 58,463 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுழல் நிதி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிதியினுடைய மொத்த மதிப்பு என்பது 2749 கோடி ரூபாய் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2749 கோடி ரூபாய் மதிப்பில் சுழல் நிதி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. 50 சுய உதவி குழுக்களுக்கு இந்த சுழல் நிதி வழங்கப்படுகிறது என்று தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2749 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து நமது செய்தியாளர் பார்த்தசாரதி வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார். பார்த்தசாரதி, இந்த சுழல் நிதி அப்படிங்கிறது என்ன? எப்படி அந்த பயனாளர்களுக்கு அது வழங்கப்படும்? பயனாளர்கள் எப்படி அதை மீண்டும் திருப்பி செலுத்த வேண்டும்? அதாவது இன்று திருத்தணியில தமிழக முதலமைச்சர் 7,56,142 பேருக்கு இந்த மகளிர் சுய குழுக்கான சுழல் நிதியை வழங்குகிறார். நிதியானது வங்கியின் மூலம் வழங்கப்படும். மகளிர் சுயக்கான அவர்களுக்கு வளர்ச்சிக்கு, அவர்கள் தொழில் செய்து முன்னேறுவதற்கான ஒரு நிதியாக தேர்தல் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதன்படி தமிழகத்தில் 7,22,000 இந்த நிதி
சுமார் 2749 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்குவதற்காக திருவள்ளூரில் அந்த நிகழ்வு, திருத்தணியில் அந்த நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. சுழல் நிதி சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2749 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த சுழல் நிதி வழங்கும் திட்டம் என்பது நடைபெறுகிறது. முதற்கட்டமாக 58,463 சுய உதவி குழுக்களுக்கு இந்த நிதியானது வழங்குவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. 50 சுய உதவி குழுக்களுக்கு சுழல் நிதி வழங்கும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று வழங்க இருக்கிறார். அதற்காக அவர் திருத்தணி சென்றிருக்கக்கூடிய நிலையில் அங்கிருந்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்விற்கு அவர் வந்திருக்கிறார். இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் 50 சுய உதவி குழுக்களுக்கு அந்த சுழல் நிதி வழங்க தமிழக முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். ஏறக்குறைய 58,400க்கும் அதிகமான மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இந்த சுழல் நிதி என்பது வழங்கப்பட இருக்கிறது. முதற்கட்டமாக 50 சுய உதவி குழுக்களுக்கு தமிழக முதலமைச்சரே அந்த நிதியை வழங்க இருக்கிறார். இந்த நிகழ்வு என்பது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. அது குறித்த மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம்.